கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதம், நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம், நம்மை அடைய இருக்கின்ற இந்த ரமதானுடைய மாதம், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் வருவதற்கு முன்னதாகவே தங்களுடைய வாழ்வை தயார்படுத்துவார்கள் இந்த ரமதானை அடைவதற்காக. ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமான நாட்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை நோற்பார்கள். இந்த ரமதானுடைய மாதத்தை பற்றிய உபதேசங்களை சொல்லுவார்கள், இதனுடைய நன்மைகளை அறிவிப்பார்கள், சஹாபாக்களுடைய உள்ளத்திலே அதனுடைய ஆனந்தத்தை ஏற்படுத்துவார்கள். எப்போது இந்த மாதம் வரும் என்ற தேடலை உருவாக்குவார்கள். இந்த மாதம் முடிந்து விட்டால் அடுத்த வருடம் எப்போது இந்த மாதத்தை நாம் அடைவோம் என்று ஒரு வாழ்க்கையின் தேடுதலை சஹாபாக்களுடைய உள்ளத்திலே உருவாக்கி அதற்கு ஏற்ப சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைப்பார்கள். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எம்மிலே பலருக்கு எந்த உணர்வும் இல்லை. எம்மிலே பலருடைய உள்ளங்கள் எல்லாம் இறந்துவிட்ட காரணத்தால், செத்துவிட்ட காரணத்தால், உடலில் உயிர் இருந்தாலும் உள்ளத்தில் உயிர் இல்லாத காரணத்தால் இந்த ரமதான் மாதம் வருகின்றது என்பதை அறிந்தும் அதனுடைய கூலிகளை எதிர்பார்த்தவர்களாகவோ அதனுடைய நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாகவோ அந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறிய அந்த அருளையும் அருள் வளங்களையும் எதிர்பார்த்தவர்களாக வாழ வேண்டிய பலர் அந்த ரமதான் மாதம் வருகின்றது என்பதை அறிந்தும் எந்த உணர்வும் இல்லாமல், எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லாமல், எந்த ஒரு ஆனந்தமும் இல்லாமல் இந்த பூமியிலே இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கல்வை கேட்கட்டும், அவர்களுக்கு கல்வில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் சொல்லுவார்கள், அதாக்கும் ரமதான், அதாக்கும் ரமதான். சஹாபாக்களுக்கு மத்தியிலே வருவார்கள், அதாக்கும் ரமதான், உங்களிடத்திலே இந்த ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களை, கூறுகின்ற ஹதீஸுகள், ஓதப்படுகின்ற குர்ஆனுடைய வசனங்கள், இதுவெல்லாம் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நான் உங்களுக்கு அதை உச்சரித்தாலும் அது யாரிடத்திலிருந்து வருகிறது? அல்லாஹுடைய பேச்சு. அது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு. இந்த பேச்சுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, இந்த பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, இந்த பேச்சுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதை யாருடைய உள்ளம் பணிவோடும் தேடுதலோடும் தேடுகிறதோ ஏற்றுக்கொள்கிறதோ அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய பேச்சும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் கொண்டு போய் சேர்க்கப்படும். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் எமக்கு முன்னால் இருந்தால் எப்படி ஒரு கண்ணியத்தை அவர்களுடைய வார்த்தை நம்முடைய காதுகளில் விழும் பொழுது நாம் கொடுப்போமோ அதே கண்ணியத்தை ஹதீஸை யார் உச்சரித்தாலும் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகள் கேட்கப்படும் பொழுது கொடுத்தால்தான் உரிமையான கண்ணியத்தை அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளுக்கு கொடுத்த அர்த்தமாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களாக எம்மை ஆக்குவானாக. அதாக்கும் ரமதான், ரமதான் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. இது எப்படிப்பட்டது? ஷஹ்ருன் முபாரக், ஷஹ்ருன் முபாரக். இந்த இரண்டு வார்த்தைகள் போதும். இது ஒரு மாதம், பரக்கத் பொருந்திய மாதம், அவ்வளவுதான். இதனுடைய முழு கூலிகளும் இந்த இரு வார்த்தைகள் அடங்கிவிட்டது. ஷஹ்ருன் முபாரக். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஃபரதல்லாஹு அலைக்கும் ஸியாம, அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah, இந்த ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. வதுக்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக, நரகத்துடைய கதவுகள் பூட்டப்படுகிறது. வதுகல்லு ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன், ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். சொன்னார்கள், லில்லாஹி ஃபீஹி லைலத்துன், அல்லாஹ்விடத்திலே ஒரு இரவு இருக்கிறது, கைருன் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ரு ஸியாம், நோன்புடைய மாதம். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றேன், மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், கொஞ்சம் கேளுங்கள் இந்த ஹதீஸை, மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் ஒரு நாள் நோன்பு நோக்கிறார். எத்தனை நாள்? ஒரு நாள். மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் ஒருவர் நோன்பை நோக்கிறார்.
பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 خريفا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் அந்த ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பை நோற்ற காரணத்தால் அவருடைய முகத்தை 70 ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான் நரகத்திலிருந்து. அல்லாஹ் அக்பர். நரகத்திலிருந்து 70 خريفا அவ் ஆமா 70 ஆண்டுகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து அல்லாஹ் தூரமாக்குகிறான். எத்தனை நோன்புகள்? 29 அல்லது 30 நோன்புகள். எத்தனை இரவுகள் என்பதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பை நோக்கிறார், ஈமானோடும் இஹ்திஸாப் நன்மையை எதிர்பார்த்தும் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை எதிர்பார்த்தும் இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பை நோக்கிறார், மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் இந்த ரமதானுடைய மாதத்துடைய இரவுகளில் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மன் காம லைலத்தல் கத்ரி ஈமானன் வ இஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. இந்த ரமதானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓரிரவில், லைலத்துல் கத்ருடைய இரவில் யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. மன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. மன் காம லைலத்தல் கத்ரி ஈமானன் வ இஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபில் ஜன்னதி 8 அபுவா. சொர்க்கத்திலே 8 வாசல்கள் இருக்கிறது. ஃபீஹா பாபுன் யுஸம்ம ரையான். அதிலே ஒரு வாசல் இருக்கிறது, அதனுடைய பெயர் அர்-ரையான். லா யதுகுலுஹு இல்லா ஸாயிமுன். அந்த வாசலில் நோன்பாளிகளை தவிர யாரும் நுழைய முடியாது. அல்லாஹ் அந்த வாசலில் நுழையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு அமலி இப்னி ஆதம லஹு இல்லா ஸியாம். ஆதமுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவர்களுக்குரியதுதான். இல்லா ஸியாம், நோன்பை தவிர. ஏன்? ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பி. அல்லாஹ் அக்பர். அது என்னுடையது, அதனுடைய கூலியை நான் தான் கொடுப்பேன். தொழுகைக்கு, ஃபர்தான தொழுகைக்கு ஒரு கூலி இருக்கிறது, ஹஜ்ஜுக்கு அதற்கென்று ஒரு கூலி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ரமதானுடைய மாதத்தில் மட்டும் நோக்கக்கூடிய நோன்புகளுக்கும் செய்யக்கூடிய அமல்களுக்கும் கூலியுடைய கணக்கு இல்லை. அல்லாஹ் எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். நோன்பு ஒரு கேடயம். உங்களிலே யாராவது ரமதானுடைய மாதத்துடைய நோன்பை அடைந்தால், இரண்டு அர்த்தங்களை கொண்டது. ஒன்று, மானக்கேடான செயல்களை செய்யாதீர்கள். இன்னொன்று, உங்களுடைய மனைவிகளோடு அந்த ரமதானுடைய பகல் பொழுதில் கூடாதீர்கள். கூச்சலிடாதீர்கள், சப்தமிடாதீர்கள், சண்டை செய்யாதீர்கள், சச்சரவு செய்யாதீர்கள். உங்களிடத்தில் யாராவது வாக்குவாதம் செய்தால், உங்களிடத்தில் யாராவது சண்டை செய்தால் அவர் சொல்லட்டும், இன்னி சாயிம், நான் நோன்பாளியாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்தார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி. முஹம்மதுடைய உயிர் யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்தது. அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்தது. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான். நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்கிறது. நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். எதுவெல்லாம்? இதா அஃப்தர ஃபரிஹ. அவன் இஃப்தாருடைய நேரத்தை அடைந்தால் மகிழ்ச்சி அடைகிறான். காலையில் இருந்து பசியாக இருந்து இரவு வரை, மகரிபுடைய அந்த நேரம் வரை பசியாக இருக்கிறான். பசியாக இருப்பவன் இஃப்தாரை அடையும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறான். இது யார்? சஹரில் குறைவாக சாப்பிட்டு, சஹரில் குறைவாக உணவை உட்கொண்டு பசியோடு இருப்பவர்கள். 2 நாளைக்குடைய உணவை சஹரிலேயே சாப்பிட்டு முடித்தவர்களுக்கு இது பொருந்துமா?
பின்னால் பார்ப்போம் அதனுடைய முழு விவரங்களை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்கிறது. ஒன்று ரமதானுடைய மாதத்துடைய இஃப்தாரை அடையும் பொழுது, இன்னொன்று வஇதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமி, அல்லாஹ்வை நாளை மறுமையில் அவன் சந்திக்கும் பொழுது அவன் இந்த நோன்பை கொண்டு மகிழ்ச்சி அடைவான். யார் நோன்பாளியோ, யார் நோன்பை முறையாக நோற்றார்களோ இவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். எப்படி நாடுகிறானோ அல்லாஹ் அப்படி அந்த வாய்ப்பை கொடுப்பான். அந்த வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இந்த நோன்பின் காரணமாக அது ஏற்பட்டதால் அவன் மகிழ்ச்சி அடைவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், இதா கான அவ்வலு லைலத்தின் மின் ஷஹ்ரி ரமதான், ரமதானுடைய முதல் இரவு வந்து விட்டால் சுஃபிதத்து ஷயாத்தீன், ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். வகுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்துடைய கதவுகள் பூட்டப்படுகிறது, அது திறக்கப்படாது ரமதான் முடியும் வரை. வஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, அது மூடப்படாது ரமதான் முடியும் வரை. வயுனாதி முனாதி, அழைப்பாளர் அழைப்பார் ரமதானுடைய மாதம் வந்து விட்டால், யா பாகியல் கைர் அக்பில், யா பாகியல் கைர் அக்பில் வ யா பாகியஷ் ஷர் அக்ஸிர், நன்மையை விரைந்து செய்பவர்களே முன்னேறுங்கள். யா பாகியல் கைர் அக்பில், நன்மையை விரைவாக செய்பவர்களே முன்னேறுங்கள். அல்லாஹ்வுடைய தௌஹீதில் உறுதியானவர்களே முன்னேறுங்கள். ரமதானுடைய மாதம் அல்லாத மாதங்களிலும் ஃபரதான தொழுகைகளை ஜமாஅத்தோடு நிறைவேற்றியவர்களே அக்பில், முன்னேறுங்கள். சுன்னத்தை நிறைவேற்றுங்கள், நஃபிலை நிறைவேற்றுங்கள். ரமதானுடைய மாதத்தில் அல்லாத மற்ற மாதங்களிலும் தங்களுடைய நாவுகளையும் தங்களுடைய செயல்பாடுகளையும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஏற்ப அமைத்துக் கொண்டவர்களே அக்பில், முன்னேறுங்கள் முன்னேறுங்கள் முன்னேறுங்கள். அழைப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். வயா பாகிய ஷர், தீமைகளை செய்தவர்களே, தீமைகளில் விரைந்து இருப்பவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய கட்டளைகளை மீறுபவர்களே, தொழுகையை தவறவிடுபவர்களே, நஃபிலையும் சுன்னத்தான வணக்க வழிபாடுகளையும் மறந்திருந்தவர்களே, பொய்களையும் புறங்களையும் இட்டுக்கட்டக்கூடிய செயல்களோடும் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்தவர்களே அக்ஸிர், குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார், வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார். இந்த ரமதானுடைய மாதத்தில் நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே விடுதலையாக கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். எப்படி எப்படி? வதாலிக குல்லு லைலா, வதாலிக குல்லு லைலா, ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் அவன் நாடியவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். ஒவ்வொரு இரவும் அந்த 30 நாட்களில் ஒரு இரவில் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்தாலும் அதை விட மிகப்பெரிய அருள் இந்த பூமியில் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்வானா.